ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ். இன்னைக்கு நம்ம லோகேஷ் கனகராஜோட டைரக்ஷன்ல வந்த கைதி படத்துடைய பாணியில 2021 ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக வெளியான காப் ஷாப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். ஜெரால்ட் பட்லர், பிராங்க் கிரில்லோ, அலெக்சிஸ் லவுடர் மற்றும் பலர் நடிச்ச இந்த படத்தை பாஸ் லெவல் படத்தை டைரக்ட் பண்ண ஜோ கார்னஹன் தான் இந்த படத்தையும் டைரக்ட் பண்ணிருக்காரு. இப்போ இந்த படத்துடைய கதை என்னன்னு பாத்துடலாம். டெட்டி அப்படிங்கிறவன் ஒரு ப்ரொஃபஷனல் கான்ட்ராக்ட் கில்லர் கிட்ட இருந்து தன்னுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு சின்ன டவுன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு தப்பு பண்ணிட்டு அரெஸ்ட் ஆகுறான். டெட்டியை கொல்றதுக்காக கான்ட்ராக்ட் கில்லரான பாப் பாத்தீங்கன்னா ஒரு பெட்டி கேஸ்ல அதே ஸ்டேஷன்ல டெட்டிக்கு எதிர்த்து செல்ல அரெஸ்ட் ஆகுறாரு. இந்த பிரச்சனையில அந்த ஒரு நைட் தன்னுடைய போலீஸ் ஸ்டேஷனையும் லா அண்ட் ஆர்டரையும் ஒரு புது போலீஸ் ஆபீசரான வேலரி காப்பாற்ற வேண்டிய சூழல் உருவாகுது. இதுக்கப்புறம் நடந்த சுவாரஸ்யமான விஷயங்கள் தான் இந்த படத்துடைய கதையே. இப்ப இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பாத்துடலாம். முதல்ல இந்த படத்துடைய பாசிட்டிவ்ஸ். எப்படி ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள போய் பாப் டெடியை கொல்ல போறாரு அப்படிங்கிற ஒரு கியூரியாசிட்டி பாத்தீங்கன்னா படம் முழுக்கவே இருக்கும். இந்த படத்துல நடிச்ச அத்தனை பேருமே பாத்தீங்கன்னா ரொம்ப அருமையாவே நடிச்சிருப்பாங்க. ஜெரால்ட் பட்லர், பிராங்க் கிரில்லோ இவங்க ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் ரொம்ப நல்லாவே நடிச்சிருக்காங்க. அலெக்சிஸ் லவுடரோடைய பெர்ஃபார்மன்ஸ் பாத்தீங்கன்னா இந்த படத்துடைய சர்ப்ரைஸ் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லலாம். இவங்க கிட்ட இருந்து இந்த மாதிரியான ஒரு பெர்ஃபார்மன்ஸை நம்ம எதிர்பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் மூலமா இந்த படத்துல இருக்கிற நிறைய சீக்வன்ஸ் பாத்தீங்கன்னா எலிவேட் பண்ணிருப்பாங்க. அது பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். இந்த படத்துல இருக்கிற ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா போர்ட்ரே பண்ணிருக்காங்க. ஆக்ஷன் மூவி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா இந்த காட்சிகள் எல்லாமே ஒரு விஷுவல் ட்ரீட்டா அமைஞ்சிருக்கு. ஜெரால்ட் பட்லரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டிஃப்ரெண்டான ஒரு ரோல்ல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த படத்துல அவர் உலகத்தையோ இல்ல பிரசிடென்ட்டையோ காப்பாத்தல, அவர்கிட்ட இருந்து தான் இன்னொருத்தர் காப்பாத்துற மாதிரியான ஒரு கதைக்களம் அமைச்சிருக்காங்க. சோ இந்த பிளாட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்தது பாக்கிறதுக்கு. இப்ப இந்த படத்துடைய நெகட்டிவ்ஸ் என்ன அப்படின்றத பாத்துடலாம். இந்த படத்துடைய அந்த ஸ்கிரீன் பிளேவை பாத்தீங்கன்னா குவின் டாரண்டினோ படம் மாதிரி பேரலா சில பிளாட் சொல்ற மாதிரி ஆரம்பத்துல ட்ரை பண்ணிருப்பாங்க. ஆனா கண்டென்ட் பாத்தீங்கன்னா பெருசா ஸ்ட்ராங்கா இல்ல அப்படிங்கறதுனால பெருசா எடுபடல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துடைய செகண்ட் ஆக்ட்ல பாத்தீங்கன்னா சில சீக்வன்சஸ் ரொம்ப டிராக் ஆகுற மாதிரி இருக்கும். கிளைமேக்ஸ் வரும்போது பாத்தீங்கன்னா இதுக்கு மேல எதுவுமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி நம்ம கெஸ் பண்ணுவோம். சோ அதே மாதிரி தான் படத்தோட கிளைமேக்ஸுமே முடியும். ஜெரால்ட் பட்லர் ஃபேன்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்த படம் டிசப்பாயின்மெண்டா இருக்கும். ஏன்னா இந்த படம் ஜெரால்ட் பட்லரோட படம் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த படம் ஜெரால்ட் பட்லர் சென்ட்ரிக்கா வச்சு எடுக்கப்பட்ட படம் இல்ல. ஒவ்வொரு கேரக்டருமே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருப்பாங்க. குறிப்பா சொல்லணும்னா வேலரி கேரக்டருக்கு அதிகமாவே இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். சோ இந்த படம் எடுத்துட்டீங்கன்னா ஜெரால்ட் பட்லர் ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் மாதிரி தான் நடிச்சிருப்பாரு. சோ அவரோட ஃபுல் அண்ட் ஃபுல் ஆக்ஷன் படம் எதிர்பார்த்து வரவங்களுக்கு இந்த படம் டிசப்பாயிண்டிங்கா இருக்கும். பேசிங்கை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இந்த படத்தோட பேசிங் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல மட்டும் சில இடங்கள்ல லேக் அடிக்க தான் செய்யுது. இந்த படம் பார்த்து முடிக்கும் போது இந்த படம் பார்க்கறதுக்கு கைதி படம் மாதிரியே இருக்குல்ல அப்படின்ற ஒரு தாட்டும், சில ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே நல்லா இருக்கும். பட் இந்த மாதிரி ஒரு படம் வந்தது அப்படிங்கறது சில நாட்கள்லயே நம்ம மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு படம் தான் இது. மொத்தத்துல இந்த படம் ஒரு அபவ் ஆவரேஜ் ஆக்ஷன் த்ரில்லர் படமா வந்திருக்கு. இந்த படம் இப்போதைக்கு இங்கிலீஷ்ல மட்டும் தான் அவைலபிளா இருக்கு. இந்த படத்துல எந்த விதமான அடல்ட் கண்டென்ட்டும் இல்ல. ஆனா இந்த படத்துல ரத்தம் தெரிக்கிற மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸும் ஒரு கார்ட்டூனிஷ் டயக்ராம் மாதிரியான ஒரு சீன் இருக்கும். அதெல்லாம் பாத்தீங்கன்னா கிட்ஸோட பாக்குறதுக்கு அப்ரோப்ரியேட்டா இருக்காது. காப் ஷாப் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் 6.5 out of 10. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே சேரும்.